வணக்கம் ராசி அன்பர்களே. சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் 3ஆம் மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் மாதம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் 5ஆம் வீட்டில் நிகழும் உங்களுக்கான சனி பேச்சியால் என்னென்ன பலன்களை நீங்கள் எதிர்நோக்கப் போகின்றீர்கள். உங்களுக்கான திருமண வாழ்க்கை, பொருளாதார நிலைமை, நிதி நிலைமை, பணம் செலவு அதிகரிக்குமா இல்லையா, லாபஸ்தானமா, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறப் போன்ற, தொழில் எப்படி, மற்றும் உங்களின் ஆரோக்கியம், மாணவர்களின் கல்வி, காதல் நிலைமை, அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் பார்க்கலாம். இந்த பலனால் ஏற்பட போகும் பிரச்சனைக்கான பரிகாரத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனி பேச்சு உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் நிகழும். இந்த பேச்சு மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இரவு இடம்பெறப் போகின்றது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சென்று அமரப்போகின்றார். இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கணும்னா இந்த மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜியில் பாருங்கள். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். சரியா? ஆகவே 2.5 வருடங்கள் சனி பேச்சியினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அமைய போன்றதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கெல்லாம் ஓல் விலைகளை கிளிக் பண்ணணும். நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். அதாவது ஜாதகம் சம்பந்தமாகவோ, இல்லாட்டி கைரேகை சம்பந்தமாகவோ, இல்லாட்டி ராசி பலன்கள் சம்பந்தமாகவோ, இல்லாட்டி உங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது தேவைப்பட்ட, உங்கள் பிரச்சனை எதிர்க்கிறதுக்கான பரிகாரங்கள் தேவைப்பட்ட அது சம்பந்தமாக ஒரு கேள்வி மட்டும், தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரியா? மற்றபடி நான் பதில் போட முடியாது. நீங்கள் எழுதும் தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். மற்றபடி முழுமையாக விரிவாக ஜாதகம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் முன்கூட்டியே காசு கட்டி எனது இந்த போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும். அங்கு வந்து இலவசமாக நான் சொல்கிறேன். போனில் இந்த எனது சேனல்கள் தான் வசிரஜி சேனல் யூடியூபில் இருக்குது. இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல், இந்த சேனலுக்கு பேர். இந்த சேனல்லையும் சரி, இந்த மற்ற சேனல்களையும் சரி நீங்கள் இலவசமாக கேட்டுக்கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இதில் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும், கைரேகையில் இருக்கும் சகல விதமான ரேகைகள், புள்ளிகள், குறியீடுகள், அதிர்ஷ்ட குறியீடு, துரதிஷ்ட குறியீடு, கோடீஸ்வர ஜோதிடம் குறியீடுகள், திருமண வாழ்க்கை, பொருளாதார நிலைமை, குழந்தை போன்ற சகலவற்றை வரைந்து கொள்ள நீங்கள் இதுவரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ண நான் போடும் மாத ராசி பலன்கள், கிரக பேச்சு பலன்கள், புத்தாண்டு பலன்கள் என சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம். அத்துடன் கைரேகையையும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டும் போட்டு வருகின்றேன். எல்லாவற்றையும் எனது இந்த சேனலான வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனலில் பிளேலிஸ்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். யூடியூபில் இருக்கின்றது. அனைவரும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைகளும் ஓல் பண்ணங்களை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். அனைவரும் பயன்படுத்தும். தொடர்ந்து பாருங்கள். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பேச்சியானது உங்களுக்கு சாதகமாக பேச்சியாக இருக்க வாய்ப்பில்லை. சரியோ? இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்களை காணப்படலாம். மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது. விருச்சிக ராசி என்பர்களே, மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான பலனை தனித்தனியாக பார்க்கலாம். உத்தியோகத்தில், அதாவது தொழில் செய்யும் இடத்தில் என்னென்ன பலன் ஏற்பட போகின்றது, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல், ஆரோக்கியம், மாணவர்களின் கல்வி போன்ற சகலவற்றையும் அறிந்து அதற்கான பரிகாரத்தையும் தெரிந்து கொள்வது இந்த வீடியோ மூலமே பாருங்கள். விளங்காடி திரும்பி ஒருக்கா போட்டு பாருங்கள். மற்றவர்கள் பயன்பெற பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இதுவரைக்கும் எனது வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. சிலவர் முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண போறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே வீடியோங்களை இருக்கு, சிவப்புகள் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. சிலருக்கு தெரியாதபடியே சொல்றேன். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, அது சொல்றதுக்கான அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா தான் பக்கத்தில் இருக்கிற விலைகளும் ஓல் பண்ணி கிளிக் பண்ணி நான் போட்ட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, உத்தியோகம். இந்த பேச்சு காலகட்டத்தில் இருக்கும் கிரக நிலை உங்கள் உத்தியோக தொழில்
அதாவது தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை அளிக்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்களை அளிக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவியேற்பு கிட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, என்றாலும் சில தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் பலன்கள் கிட்டும். என்னன்னா, இந்த பேச்சு உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும். தொழில் செய்பவர்களாக இருந்தால் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுப்புகள் கூடும் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கூட கிட்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும். சோம்பேறித்தனமாக இருக்காமல் கடின உழைப்பை மேற்கொள்ளுங்கள். சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க வல்லது. உங்களின் விடாமுயற்சிக்கு அது எந்த ஆக்களாலும் சரி, விடாமுயற்சியும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஆட்களுக்கு நல்ல பக்கத்துணையாக இருக்கும். எனவே உங்கள் விடாமுயற்சிக்கு உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி. அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை உங்களின் செயற்பாடு பிரகாசிக்க தயாராகுங்கள். எனவே தொழிலில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் தரும். அப்போ எதில் பிரச்சனையை எதிர்நோக்க போறீர்கள் என்று இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உங்களின் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும். 7ஆம் வீட்டில் சனியின் தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடும். பிரச்சனைகள், பிரிவுகள், சண்டைகள், சச்சரவுகளை ஏற்படுத்தும். இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதை நினைவில் கொண்டு அமைதியாக இருப்பது மற்றும் சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பது தேவையான அமைதியை தரும். விருச்சிக ராசி என்பவர்களே, திருமணமான தம்பதிகள் சமரச கவனம் செலுத்தலாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து பேசி பழகி உங்களின் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். வேறுபாடுகளை வெளிப்படையான தொடர்பு கொள்ளலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, கொஞ்சம் நிதானத்துடன் செயற்படுங்கள். சந்தேக மற்றும் பிடிவாதம் மற்றும் அதாவது விருச்சிகம் தேள் போல இருக்காதீர்கள். ஓகே, உங்களுக்கான காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கறதுக்கு முன் இது பொது பலன். உங்களின் ஜாதக பலனை பொறுத்து இந்த பலன் கொஞ்சம் மாறுபடலாம். மற்றபடி இந்த பலன்ல கொஞ்சமாவது உங்களுக்கு நடக்கும். சரியோ? காதல் மற்றும் குடும்ப உறவை பார்ப்போம். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்கள் திட்டப்படி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லை என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தேள் போலன்னு சொன்னேன், அதுக்கு காரணம் நீங்கள் நிதானமாக இதாத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு யாரையும் பிடிக்காவிடையில் அவர்களை தேள் போல கொட்டி கொண்டு இருப்பீர்கள். சரி, அதான் அர்த்தம். மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவு ஏற்படலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, சூழ்நிலையை அமைதியாக்க கையாளுங்கள். அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருங்கள். வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணுங்கள். மேலும் உங்கள் பெற்றோருடன் உரையாடும் போது உங்கள் தோணியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இல்லாவிடில் குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். திருமணத்துக்கு காத்திருப்போருக்கு தாமதம் ஏற்படும். குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம். அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, சில விஷயங்களை உங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் நிதி நிலைமை இந்த பேச்சு காலத்தில் உங்கள் பணம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சீரான நிதிநிலையை காண்பீர்கள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும். முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்வீர்கள். உங்கள் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க காண்பீர்கள். தொழில் மூலம் லாபம் பெறுவீர்கள். உங்களின் அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாக தெரியவில்லை.
அவ்வாறு செல்ல முதலீடு செய்வதற்கு முன் முதலீடு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்கள். ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கும் முன் அது சிறந்து விளங்குமா, நல்ல லாபத்தை தருமா என நீங்கள் திட்டம் போட்டு அதை பற்றி ஆராய்ந்து பின்னர் அதில் முதலீடு போடுங்கள். யாருக்கும் கடன் கொடுப்பதென்றாலும் சரி, கடன் வாங்குவதென்றாலும் சரி, கவனத்துடன் செயற்படவும். நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்து சரியாக இருந்தால் மட்டுமே தொடரவும். மாணவர்கள், இந்த பேச்சு காலத்தில் விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசி மாணவ செல்வங்களே, ஆற்றலுடன் செயற்படுவார்கள். புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை. கவன சிதறல்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இந்த காலகட்டம் உங்கள் படிப்புகளை குழப்பக்கூடும். ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை சிதற விடாமல் படிப்பதன் மூலம் நீங்கள் வெற்றியடையலாம். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மேற்கொண்டு படியுங்கள். வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக தோன்றுகிறது. மேலும் உங்களுக்கு கல்வி உதவி தொகை கிடைக்கலாம். அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் செயற்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களின் கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தோற்றுபவர்களும் தங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரோக்கியம். இந்த பேச்சு காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியம். சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை புறக்கணிக்காதீர்கள். ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறவும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள். சமச்சீர் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது. உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் மது அருந்துவதை குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும். நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருப்பதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கணிசமாக மேம்படுத்தும். இதற்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமான், சனி பகவானையும் பிரார்த்தனை செய்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வை மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள். அனுமான் சாலிசாவை படிக்கவும். ஒவ்வொரு நாளும் நாய்கள், காக்கைகள், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு சனிக்கிழமையில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்கள். முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் சரி மற்றும் கல்வி கற்க விருப்பம் இருந்தும் கல்வி கற்க இயலாமல் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சரி உங்களால் முடிந்த உதவியை செய்வதன் மூலமும் நீங்கள் சுறுசுறுப்புடன் இருப்பதன் மூலமும் உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் குறையும். அது மட்டுமில்லாமல் இது பொதுப்பலன் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து மாறுபடும். அடுத்ததாக தனுசு ராசி.